இலங்கையில் வெறும் 3% மட்டுமே பெற்று வந்த ஜேவிபி கட்சி ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்றால் தமிழ்நாட்டில் 8% பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சியை கைப்பற்ற முடியாது? நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என கிண்டல் பேசுவோர் இதற்கு என்ன பதில் கூறுவார்கள்? சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகிறது என்பதால் முதல் அடிகள் வீணானவை அல்ல. வெற்றி என்பது தொடர் முயற்சிகளின் விளைவுகளே. வெற்றி பெறும் வரை நாம் தமிழர் கட்சியினர் முயற்சியை கைவிடாமல் தொடர வேண்டும். நிச்சயம் தொடர்வார்கள். தமிழனை ஆளும் ஆரியமும் திராவிடமும் தமிழ்நாட்டின் எல்லை வழியாக நுழையவில்லை. எறும்பு போல் அவர்கள் ஊர்ந்து வந்தது எல்லாம் தமிழ் இனத்தின் குறைகள் வழியாகத்தான். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முயன்று தோற்றவர்கள் பலர் உண்டு. ஆனால் இறுதியில் எவரெஸ்ட் சிகரம் வெல்லப்பட்டது. அதுபோல் ஆரியமும் திராவிடமும் தமிழ் தேசியத்தால் விரைவில் வெல்லப்படும். இது உறுதி.